மின்னலே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணிலே. மருமவளே, என்னட்டி ஆச்சு? வயிறு வலி எப்படி இருக்கு? நர்சம்மா கிட்ட கேட்டதுக்கு ஏதோ மயக்கம் போட்டு விழுந்துட்ட, குளுக்கோஸ் ஏறுதுன்றலாம் சொல்லி பயப்படுத்தி விட்டாவோ. ஐயோ அப்பா பயப்படாதீங்க, எனக்கு ஒண்ணும் இல்ல. அப்பனே முருகா, எனக்கு இப்பதான் உசுரே வந்தாப்புல இருக்குதுட்டி மருமவளே. நீ வயிற்று வலின்னு கிடந்து துடிக்கிறத பாக்கையில என்னமோ ஏதோன்னு நான் பதறியே போயிட்டேன். இதுல வேற பத்தாததுக்கு அந்த நர்சம்மா வேற குளுக்கோஸ் ஏறுது மயக்கம் போட்டு உழுதுட்டானெல்லாம் சொல்லவும் ரொம்ப பயந்துட்டேன்டி மருமவளே. ஒன்னும் இல்ல, நல்லா இருக்கீல்ல, அது போதும் போ. சரி ஒன்னும் இல்லைண்டா, அப்புறம் என்னத்துக்கு அப்படி வயிற்று வலி வந்துச்சு? டாக்டர் கிட்ட என்ன ஏதுன்னு விவரம் கேட்டியா? அது கேட்டா அப்பதா. கேட்டியா? டாக்டர் என்ன சொன்னாவோ? எதனால இப்படி வயிறு வலி வந்துச்சா? அது என்ன எதுன்னு சொல்லு, அப்பதானே இதுக்கப்புறம் அப்படி எதுவும் நடக்காம பாத்துக்கிட முடியும். அது சொல்றேன் அப்பதா, வீட்டுக்கு போயிட்டு சொல்றேன். வீட்டுக்கு போய் சொல்றியா? அது என்னட்டி மருமவளே, நீ உனக்கு என்னாச்சோ ஏதாச்சும் நாங்க இங்க பதறி போய் கிடக்குற, நீ என்னடானா வீட்டுக்கு போய் சொல்றேங்கிற? என்ன எதுன்னு சொல்லிட்டி மருமவளே? அது இல்லப்பதா, இந்த விஷயத்த முதல்ல சக்தி கிட்டதான் சொல்லணும், அதான். என்னட்டி மருமவளை சொல்ற? முதல்ல உன் புருஷன் கிட்ட தான் சொல்லணுமா? அப்படின்னா நீ என்ன சொல்ல வர? இட்டி மருமவளே, நெசமாட்டி? அது ஆமாப்பதா, 2-3 நாளாவே அடிவயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டே இருந்தேன்ல. அது இப்போ சூடு காலம் வேற, அதனால சூட்டு வலி நினைச்சிட்டே இருந்தேன். அதுல நாள் தள்ளி போனதை மறந்துட்டேன். ஐயோ என் ராசாத்தி, இந்த விஷயத்த உன் வாயிலிருந்து கேட்கறதுக்கு தானே இந்த கிழவி காத்துக்கிட்டு கிடந்தேன். என் மருமவளே, இந்த கிழவி ஆரோக்கியத்தோட இருக்கும் போதே என் பேரனுக்கு ஒரு பிள்ளைய பாக்கணும்னு உன்கிட்ட கேட்ட மாதிரியே செஞ்சு புட்டியாத்தா. என் தங்கம், இவ்வளவு நேரம் உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பயந்துட்டு கிடந்ததுக்கு இப்ப என் வயிற்றுல பாலை வாத்துட்டாத்தா. சரி அப்பதா, சரி சீக்கிரமா வாங்க வீட்டுக்கு போலாம், அப்பதான் சக்தி கிட்ட இந்த விஷயத்த சொல்ல முடியும். அட அதுக்கு எதுக்கு வீட்டுக்கு போகணும்? அந்த பையன் இங்கதானே இருக்கான். என்னது, சக்தி வந்திருக்காரா? பின்ன வராம இருப்பானாக்கு? ராத்திரி உனக்கு வயிற்று வலிந்து போன போட்டு சொன்னதும் ஓடி வந்தானா? அவன் வரல இல்ல, அப்புறம் நம்மளும் ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டோம். வர்ற அவசரத்துல நான் உன் போன வேற வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன். அந்த பையன் வீட்டுக்கு போய் நம்மளை காணோம்னு சொல்லி உன் போனுக்கு மாத்தி மாத்தி கூப்பிட்டுக்கிட்டே கிடந்திருக்கான். போன எடுக்கலன்னு ரொம்ப பயந்து போயிட்டான். அப்புறம் அங்க இங்கென்னெல்லாம் கேட்டு கடைசியில ஆஸ்பத்திரிக்கு காலையில வந்து சேர்ந்தான். உன்னை ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கே, நீ மயக்கம் போட்டு விழுந்துட்ட, குளுக்கோஸ் ஏறுதுன்னு தெரிஞ்சதும் பையன் பதறிட்டான். என் பொண்டாட்டிக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு ரொம்ப பயந்து போயிட்டான் பாத்துக்க. ஐயோ, சக்தி ரொம்ப பயந்துட்டாரா அப்பதா? பயப்பட்டுட்டு அந்த பயம் கூட இத்தனை காலம் இல்லாதனாலதான் ராத்திரி ஆனா என்ன பகலானா என்னன்னு பொண்டாட்டி தனியா விட்டுக்கிட்டு அவன் இஷ்டத்துக்கு திரிஞ்சிட்டு இருந்தான்ல. ஆனா இப்படி ராத்திரி எல்லாம் உன்னை விட்டு போட்டு ஊர் சுத்த போகிறது எம்பிட்டு பெரிய தப்புண்டு நேற்று ஒரு ராத்திரியில அவன் புரிஞ்சிருப்பான் பாத்துக்க. அது அவனுக்கு புரியனட்டி மருமவளே. இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்து அது புரிஞ்சாதான் இதுக்கப்புறம் அப்படியெல்லாம் பண்ணாம இருப்பேன். ஆனா இன்னைக்கு ரொம்ப பயந்துட்டாண்டி மருமவளே. இனி உன்னை விட்டு ராத்திரி எல்லாம் எங்கேயும் போக மாட்டான் பாத்துக்க. சரி, சக்தி எங்க அப்பதா? வருவான் பாத்துக்க. கையல் பண்றதெல்லாம் பண்ணிட்டு வாரான் பாரு படவா ராஸ்கல். மருமவளே, பையன் உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோண்டு பதறி போய் வந்திருக்கான். உடனே இந்த விஷயத்த சொல்லிவிடாத. நேத்து நம்ம போன் போட்டு சொன்னதுக்கு வராம நம்மளை காக்க வச்சான்ல, இன்னைக்கு அவனை நீ கொஞ்சம் காக்க வை. அதுக்கப்புறம் இந்த விஷயத்த சொல்லு. சரி அப்பதா, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. சேட்டி மருமவளே, இந்த விஷயத்த கேட்டதா உனக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது, சந்தோஷத்துல துள்ளி குதிக்க போறான் பாத்துக்க. ஆனா அதுக்கு முன்னால பயலுக்கு கொஞ்சம் விளையாட்டு காட்டு, அதுக்கப்புறம் சொல்லு சரியா? சரி நான் வெளியே இருக்கேன். சரி அப்பதா, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். கையல் என்னாச்சு? கையல் நான் கேட்டுக்கிட்டே இருக்க, எதுவும் சொல்லாம இருக்க. அப்பதான் கையலுக்கு என்னாச்சு? டாக்டர் என்ன சொன்னாங்க? எனக்கு ஒன்றும் தெரியாதுலே, என்ன எதுன்னு நீங்க பொண்டாட்டிக்கிட்ட கேட்டுக்க. கையலுக்கு என்னாச்சு? கையல் உனக்கு வயிறு வலின்னு சொன்னாங்க, இப்ப எப்படி இருக்கு வயிறு வலி? டாக்டர் என்ன சொன்னாங்க? என்ன மன்னிச்சிரு கையல், நைட் உனக்கு வயிறு வலின்னு அப்பதான் போன் பண்ணிச்சு. ஆனா ஏற்கனவே ஒரு தடவை இந்த மாதிரி வயிறு வலின்னு நீயும் அப்பதாவும் சேர்ந்து டிராமா பண்ணீங்க. அதனால இந்த தடவையும் எனக்கு வீட்டுக்கு வர வைக்கிறதுக்காக 2 பேரும் சேர்ந்து போய் சொல்றீங்கன்னு நினைச்சிட்டேன் கையல். உனக்கு உண்மையாவே வயிறு வலின்னு தெரிஞ்சது நான் அப்பவே ஓடி வந்திருப்பேன் கையல். இல்லனாலும் அப்பவே நான் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன் கையல். வீட்டுக்கு வந்து பார்த்தா உங்களை காணோம். அப்புறம் உன் போனுக்கு போன் பண்ணாலும் போனும் எடுக்க மாட்டேங்கிறீங்க. அப்புறம் எங்கெல்லாமோ கேட்டு விசாரிச்சு நீயும் அப்பத்தாவும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்கீங்கன்னு இங்க வந்து பார்த்தா உனக்கு வயிறு வலின்னு அட்மிட் பண்ணிருக்காங்க. பிபி எல்லாம் லோ ஆகி குளுக்கோஸ் ஏறிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு நிமிஷம் உயிரே இல்லை கையல், நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். இப்ப கூட உன் முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் கையல் எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு. கையல் என்ன நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ எதுவும் சொல்லாம நின்னுட்டு இருக்க? சொல்லு கையல், உனக்கு என்ன ஆச்சு? டாக்டர் என்ன சொன்னாங்க? டாக்டர் என்ன சொன்னா உங்களுக்கு என்ன சக்தி? கையல் சொல்லுங்க சக்தி. டாக்டர் எனக்கு இப்ப என்னன்னு சொன்னாலும் அதனால உங்களுக்கு என்ன? எனக்கு என்னனாலும் தான் உங்களுக்கு கவலை இல்லையே சக்தி, அதனால தானே நைட்டு ஃபோன் பண்ணியும் நீங்க வராம இருந்தீங்க.
கையல் நான் வராமலாம் இல்ல கையல். அப்பதா கிட்ட நான் வரமாட்டேன்னு சொன்னதான். ஆனா நான் அப்பவே கிளம்பி வந்துட்டேன் கையல். வந்து பார்த்தா வீட்டுல நீங்க இல்ல. அதுக்குள்ள நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டீங்க. வேண்டாம் சக்தி, நீங்க எந்த காரணமும் சொல்ல வேண்டாம். இல்ல இப்ப நீங்க ஏதாவது காரணம் சொன்னா உடனே உங்களுக்கு என் மேல அக்கறை இருக்குன்னு நான் நம்புவேன்னு நினைச்சீங்களா? கண்டிப்பா நம்ப மாட்டேன் சக்தி. ஏன்னா உங்களுக்கு என் மேல அக்கறை இல்லைன்னு எனக்கு தான் நல்லா தெரியுமே. ஏய் என்ன கையல் பேசுற? எனக்கு உன் மேல எப்படி கையல் அக்கறை இல்லாம இருக்கும்? நீ என் பொண்டாட்டி கையல். அக்கறை இல்லைன்னு சாதாரணமா சொல்ற. இப்ப இங்க வந்ததுல இருந்து உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு தெரியாம உன் முகத்தை இப்ப பாக்குற வரைக்கும் நான் எப்படி துடிச்சு போய் நின்னு எனக்கு தாண்டி தெரியும். எப்படி கையில் எனக்கு உன் மேல அக்கறை இல்லைன்னு சொல்ற? அக்கறை இருந்திருந்தா இப்படிதான் நடுராத்திரின்னு கூட பார்க்காம என்னை விட்டுட்டு உங்க ஃப்ரெண்டு கூட போவீங்களா சக்தி? கையில் என்ன கையில் இப்படி சொல்ற? நான் அவன் கூட போறதுதான் உனக்கு பிரச்சனையா? இதை வேற யாராவது சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. ஆனா நானும் அவனும் எப்படின்னு நீ நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைச்சேன். அப்படி புரிஞ்சுக்கிட்ட நீயா இப்படி சொல்ற? என்ன புரிஞ்சுக்கிட்டா என்ன சக்தி? என்ன இருந்தாலும் நடுராத்திரியில பொண்டாட்டியை விட்டுட்டு யாராவது ஃப்ரெண்டு கூட போவாங்களா? அப்படி போறீங்கன்னா அப்ப உங்களுக்கு பொண்டாட்டியை விட ஃப்ரெண்டு தான் முக்கியம்னு தானே அர்த்தம். ஐயோ ஷமீரனா நீங்களும் இருக்கீங்களா? சாரிண்ணா, நீங்க இருக்கிறத கவனிக்காம நான் தெரியாம ஏதோ சொல்லிட்டேன். இல்ல கையல் பரவாயில்ல. நீ தெரிஞ்சு சொல்லியிருந்தாலும் தெரியாம சொல்லியிருந்தாலும் நீ சொன்னது சரிதான். என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் முதல்ல பொண்டாட்டிய பாத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம். மச்சான் நீ சும்மா இருற சக்தி. கையல் நீ சொன்னதுல எந்த தப்பும் இல்லம்மா. சொல்லப்போனா இது நீ சொல்றதுக்கு முன்னாடியே நாங்களே இதை புரிஞ்சு நடந்திருக்கணும். ஆனா அதை புரிஞ்சுக்காம நாங்க எப்பவும் போல விளையாட்டுத்தனமா இருந்துட்டோம். கையல் நான் இவனை ராத்திரியில வெளியே கூப்பிடுறது இன்னைக்கு நேத்து இல்ல, அது எனக்கு பழகி போச்சு. அப்புறம் இவனும் நான் எப்ப கூப்பிட்டாலும் நடுராத்திரியா இருந்தாலும் நான் கூப்பிட்டதும் ஓடி வந்துருவான். அது அவனுக்கும் பழகி போச்சு. ஆனா அந்த பழக்கம்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் மாத்திக்கணும்னு நாங்க 2 பேருமே யோசிக்காம விட்டுட்டோம் கையல். நான் கூப்பிட்டா எவ்வளவு ராத்திரியா இருந்தாலும் அவன் வருவான்னு எனக்கு தெரியும். ஆனா இதுக்கப்புறம் ராத்திரியில நான் அவனை கூப்பிட மாட்டேன் கையல். டேய் என்னடா பேசிட்டு இருக்க? அவதான் ஏதோ புரியாம சொல்லிக்கிட்டு இருக்கான, நீ அதை கேட்டுட்டு என்னலாம பேசிட்டு இருக்க? இல்லடா சக்தி, நான் புரிஞ்சுதான் பேசுறேன். இங்க பாரு கையல், அது என்னன்னா இவ்வளவு நாள் நாங்க 2 பேரும் எப்பவுமே ஒன்னாதான் இருப்போம். எனக்கு ஏதாவது ஒரு விஷயம்னா அது நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் எனக்கு முதல்ல அது இவங்கிட்ட தான் சொல்லணும். அது ராத்திரியா பகலானாலாம் நான் பார்க்க மாட்டேன். ஆனா அது முன்னாடி சரி. ஆனா இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமும் நான் அப்படி பண்றது என் மேலதான் தப்பு. முன்னாடி அவன் எனக்கு நண்பன் மட்டும்தான். ஆனா இப்போ அவனுக்கு பொண்டாட்டின்னு நீ இருக்க. நீ வந்ததுக்கு அப்புறமும் ராத்திரியில அவனுக்கு போன் பண்ணி கூப்பிடுறது தப்புன்னு நான் தான் புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கணும். மச்சான் என்ன பேசிட்டு இருக்க? கொஞ்சம் இருடா சக்தி. ஐயோ ஷமீரனா இருங்க கொஞ்சம். நான் சொன்னதை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். நீங்க இவ்வளவு இதை சீரியஸ் எடுத்துக்கிட்டு பேச வேண்டிய அவசியமே இல்லைண்ணே. எனக்கு தான் உங்க 2 பேரை பத்தியும் தெரியுமே. சக்தியோட லைஃப்ல பொண்டாட்டி இல்ல, இனி வேற யாரு வந்தாலும் சரி, அவருக்கு எப்பவுமே நீங்க தான் ஃபர்ஸ்ட். உங்களுக்கு அப்புறம் தான் யாரா இருந்தாலும். ஐயோ கையல் அப்படியெல்லாம் இல்லம்மா. அண்ணா இருங்க, நான் ஒன்னும் இத கோவத்துல எல்லாம் சொல்லல. அவரை நல்லா புரிஞ்சுக்கிட்டதுனால தான் சொல்றேன். அவருக்கு நீங்க தான் ஃபர்ஸ்ட். ஆனா அதுக்காக என்னைக்குமே அவரு பொண்டாட்டிய முக்கியம் இல்லைன்னு சொன்னதில்ல. பொண்டாட்டியா ஃப்ரெண்டான்னு கேட்டா அவர் ஃப்ரெண்டுன்னு தான் சொல்லுவாரு. ஆனா பொண்டாட்டி மேல எவ்வளவு பாசம் வைக்கணும், பொண்டாட்டியை எப்படி பாத்துக்கணும்னு அவருக்கு தெரியும்ண்ணே. என்ன பாத்துக்கிறதுல எல்லாம் அவர் எந்த குறையும் வச்சதில்ல. கையல் இருங்க, நான் உங்ககிட்ட பேசல. இங்க பாருங்கண்ணே, எனக்கு உங்க 2 பேரை பத்தியும் நல்லா தெரியும். அவருக்கு நீங்க எவ்வளவு முக்கியம், உங்களுக்கு அவர் எவ்வளவு முக்கியம்னு எனக்கு எல்லாமே தெரியும்ண்ணே. அதனால எனக்கு எந்த கோவமும் இல்ல. சொல்ல போனா நான் இப்ப வந்தவதான். எனக்கு முன்னாடி அவரோட லைஃப்ல நல்லது கெட்டதுன்னு அவரை எல்லா விதத்திலயுமே பாத்துக்கிட்டது நீங்க தான். கல்யாணத்துக்கு அப்புறம் ஒருத்தர் கிட்ட உங்களுக்கு இப்ப வந்த பொண்டாட்டி முக்கியமா இல்ல இத்தனை வருஷம் உங்களை பாத்துக்கிட்ட அம்மா முக்கியமானு எப்படி கேட்க கூடாதோ அதே மாதிரி தான் இவர்கிட்டயும் உங்களுக்கு நான் முக்கியமா இல்ல உங்க ஃப்ரெண்டு முக்கியமானு கேட்க கூடாது. கேட்கவும் முடியாதுண்ணே. ஏன்னா இவரோட லைஃப்ல அம்மா அப்பாவோட ஸ்தானத்துல இருந்து இவரை பாத்துக்கிட்டது நீங்க தான் எனக்கு நல்லா தெரியும். அதனால இவர் இப்போ பொண்டாட்டியை விட ஃப்ரெண்டு தான் முக்கியம்னு சொன்னா கூட நான் எந்த விதத்திலயும் வருத்தப்பட மாட்டேன். ஆனா நிறைய நாள் இவர் மனசுல ஃப்ரெண்டே நீங்க பிடிச்ச இடத்த பொண்டாட்டியா என்னால பிடிக்க முடியலையேன்னு பொறாமப்பட்டிருக்கேன். கையல் இருங்க, நான் உங்ககிட்ட பேசல அண்ணா. அதனால இப்ப என்ன சொல்ல வரேன்னா, நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறதுனாலயோ வெளியே போறதுனாலயோ இல்ல நைட்டு நீங்க இவரை கூப்பிடுறதுனாலயோ எல்லாம் நான் எதுவுமே தப்பா நினைக்கலண்ணே. இல்ல கையல், நீ தப்பா நினைக்கலனாலும் பரவாயில்ல. இதுக்கப்புறம் நான் அவனை நைட்டு கூப்பிட மாட்டேன் கையல். டேய் ஏன்டா அப்படி சொல்ற? ஏன் நீ கூப்பிடலன்னா நான் வரமாட்டேனா? நீ வந்துருவியா? நீ மட்டும் இதுக்கப்புறம் நைட்டு கையில விட்டு என் கூட வா, அப்புறம் நானே உன்னை உதைக்கிறேன். வேண்டாண்ணே, நீங்களாம் அவரை உதைக்க வேண்டாம். 10 மாசம் வெயிட் பண்ணுங்க. அவர் புள்ளையே வந்து அவரை உதைக்கட்டும். கையல் என்ன சொன்ன இப்போ? கையல் நிஜமாவா சொல்ற?
கையல் உண்மையாவாமா? பாத்தீங்களாண்ணே, இப்ப கூட உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு. ஆனா இவருக்கு புரியுதான்னு பாருங்க. இதுக்காகவே இவர் புள்ள வெளியே வந்தது முதல்ல இவரை உதைக்கணும். கையல் என்னடி சொல்ற? இன்னுமா உங்களுக்கு புரியல? சக்தி, நீங்க அப்பா ஆயிட்டீங்க. கையல் என்ன சக்தி, புலிக்குட்டியும் பூனைக்குட்டியும் சேர்ந்து சிங்கக்குட்டியை உருவாக்கணும்னு சொன்னீங்களே, இப்ப சிங்கக்குட்டி வந்தாச்சு. உங்களுக்கு சந்தோஷம் தானே? என்ன கையல் சந்தோஷம் தானேன்னு கேக்குற? கையல் ஐயோ சக்தி, என்ன பண்றீங்க? விடுங்க, இது ஹாஸ்பிடல். ஹாஸ்பிடல்ல இருந்தா எனக்கு என்ன? நான் என் பொண்டாட்டியை தூக்குறேன், எவன் கேட்பான்? ஐயோ சக்தி, அதுக்கு என்ன? விடுங்க சக்தி. சும்மா இரு கையல், எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லியிருக்க. நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு தெரியுமா? உன் வாயில இருந்து இந்த ஒரு வார்த்தையை கேட்கறதுக்காக நான் எவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருக்கேன்னு உனக்கே தெரியும். கையல், இந்த குழந்தைக்காக தானே நமக்குள்ள எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு சண்டை, என்னெல்லாம் நடந்துச்சு. ஆனா கடைசியில எல்லாத்தையும் தாண்டி இப்ப நமக்கு குழந்தை வரப்போகுது கையல். எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என் சந்தோஷத்தை சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை கையல். சக்தி, நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும் சக்தி. ஏன்னா இந்த குழந்தைக்காக தானே சக்தி இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தீங்க. ஆமா கையல், நான் தான் சின்ன வயசுல இருந்து அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சி குடும்பம்னு யாருமே இல்லாம வளர்ந்தேன். ஆனா எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வீடு நிறைய குழந்தைங்களோட ஒரு பெரிய குடும்பம் வேணும்னு ஆசைப்பட்டேன். அதுதான் என்னோட பெரிய கனவு கையல். அது இப்போ ஒன்னாலதான் நிஜமா இருக்கு. உன் வாயால சக்தி நீங்க அப்பாவாக்க போறீங்கன்ற அந்த வார்த்தையை நீ எப்ப சொல்லுவேன்னு தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். நான் ஆசைப்பட்ட மாதிரியே என்ன அப்பா ஆக்கிட்ட கையல். ரொம்ப தேங்க்ஸ் கையல். என்ன சக்தி, நீங்க தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? ஐயோ கையல், எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல கையல். நான் அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் கையல். நான் உன்னை ஏதாவது கஷ்டப்படுத்திருந்தேன், நான் மன்னிச்சிரு கையல். இதுக்கப்புறம் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன். உன்னை நல்லா பாத்துக்குவேன் கையல். ஐ லவ் யூ கையல். ஐ லவ் யூ சக்தி. வேற எதுவும் தேவையில்லை, நீ மட்டும் போதும். கண்ணில் வைத்து காத்திருப்பேன் என்னவனாலும். உன்னெதிரில் நான் இருக்கும் ஒவ்வொரு நாளும். உச்சி முதல் பாதம் வரை வீசுது வாசம். தினமும் 1000 முறை பார்த்து முடித்தாரும். இன்னும் பார்த்திட சொல்லி பருமனம் ஏனும். ஐயோ சக்தி, போதும் சக்தி, இறக்கி விடுங்க. கையல், எனக்கு உன்னை இறக்கி விடவே மனசு வர மாட்டேங்குது கையல். நான் அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். ஐயோ, நான் அப்பா ஆயிட்டேன். என்ன பண்ற? ஐஷு, என் சக்தி அப்பா ஆயிட்டான். அவனுக்கு குழந்தை வரப்போகுது. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உன் ஃப்ரெண்ட் அப்பாவானதுக்கு இவ்வளவு சந்தோஷப்படுற, அப்ப நீ அப்பாவானா எவ்வளவு சந்தோஷப்படுவ? ஏய், இப்ப என்ன சொன்ன? ஐயோ, மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டோமே. ஐஷு, இப்ப நீ என்ன சொன்ன? அது நான் ஒன்னும் சொல்லலையே. இல்ல, நீ இப்ப என்ன சொன்ன? நான் அப்பாவானா என்னமோ சொன்ன. என்ன சொன்ன சொல்லு. ஐயோ, நான் ஒன்னும் சொல்லலன்னு சொல்றேன்ல. இல்ல, நான் அப்பாவானா அப்படின்னு என்னமோ நீ சொன்ன. ஆனா நான் சந்தோஷத்துல சரியா கவனிக்கல. என்ன நீ இன்னொரு தடவை சொல்லு. ஐயோ, அதான் நான் ஒன்னும் சொல்லலன்னு சொல்றேன்ல. உன் ஃப்ரெண்ட் அப்பாவாயாச்சுன்னு நீ சந்தோஷத்துல இருக்க, அதான் உனக்கு எல்லாம் தப்பு தப்பா கேக்குது. எனக்கு தப்பு தப்பா கேக்குதா? இல்லையே, இவ நான் அப்பாவானான்னு என்னமோ சொன்னான். ஆனா என்ன சொன்னான்னு தான் சரியா கவனிக்காம விட்டுட்டேன். ஏய், என்னமோ தெரியலடி. இப்பெல்லாம் என்னெல்லாமோ சொல்லி சொல்லி கடைசியில நான் கேட்கும் போது இல்லன்னு எனக்கு ஏமாத்துற. இரு, கூடிய சீக்கிரமே என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். ஐயோ, நல்ல வேலை, கொஞ்சம் விட்டுருந்தா மாட்டிருப்போம். மாட்டாமையா போயிருவ. 2 நாளாவே ஒரு மார்க்கமா தான் இருக்கா. ஆனா என்னன்னு தான் தெரியல. என்னானதோ ஏதானதோ ஒன்னும் புரியாமலே அல்லாடுற உன்னால நான் சொல்ல தெரியாமலே. அண்ணாந்த நீ தேவையில்ல, உன்னை பத்தி பேசுனா அட்டகதி கூட வெட்டும். உன்னை சொல்லி வீசுனா அழகாலே நிலம் நீயே என்னை கட்டி வச்சு அடிக்கிறியே. என்ன ஓடா ஓடைக்கிறியே, காடா கொளுத்திரியே. என்ன நாரா கிழிக்கிறியே, நல்லா குழப்பறியே. அடே, என்னடா பண்ற? நான் தானடா அப்பாவான, நீ எதுக்குடா உன் பொண்டாட்டி தூக்கி நின்னுட்டு இருக்க? அதுடே சக்தி, நீ அப்பாவாயிட்டங்கிற சந்தோஷத்துல உன் பொண்டாட்டி தூக்குனல்ல, அதே சந்தோஷத்துல அதே ஃப்ளோல அப்படியே நானும் தூக்கிட்டேன்டா.
ஏண்டா நான் அப்பாவாயிட்டேன், அந்த சந்தோஷத்துல நான் என் பொண்டாட்டியை தூக்குனேன், அதுல ஒரு லாஜிக் இருக்கு. ஆனா நான் அப்பாவானதுக்கு நீ எதுக்குடா உன் பொண்டாட்டியை தூக்குன? இது உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல? கொஞ்சம் ஓவரா போயிட்டனோ? கொஞ்சம் இல்ல கண்ணா, ரொம்பவே ஓவரா போற. அந்த பிள்ளை கோவமா இருக்கும் போதே உன் அலப்பற தாங்காது, இதுல வேற இப்ப இந்த பிள்ளை சிரிச்சு பேச ஆரம்பிச்சிருச்சா, இன்னும் என்னெல்லாம் பண்ண போறியோ? அழாத ஐஷுமா, சேட்டா அழாத ஐஷுமா. இப்ப எதுக்கு அம்மா அப்பா போட்டோ பார்க்கணும்னு சொன்ன? ஏற்கனவே இதை நினைச்சு நீ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. இப்ப போட்டோ பார்த்து இன்னும் அழறதுக்கா? இல்ல சேட்டா, முன்னால இவங்க என் பெரியம்மா பெரியப்பான்னு நினைச்சுதான் இவங்க போட்டோ நான் பார்த்துருக்கேன். ஆனா இவங்க தான் என் அம்மா அப்பான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான் கேட்டேன். இத்தனை வருஷத்துல பெத்த அம்மா அப்பாவே யாருன்னு தெரியாம இருந்திருக்கேன்ல சேட்டா. ஏ என்னடா நீ லூஸ் மாதிரி பேசாத. இங்க வா, இங்க பாருடா. இத்தனை வருஷம் இந்த உண்மை உனக்கு தெரியாம இருந்ததும் ஒரு வகையில நல்லதுதான். சித்தப்பா ஏன் இதை உன்கிட்ட சொல்லலைன்னா, நான் தான் சின்ன வயசுல இருந்து அம்மா அப்பா இல்லைங்கிற ஏக்கத்தோடயே வளர்ந்தேன். நீயும் அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்றதுக்காக தானே அவர் இந்த உண்மையை சொல்லாம மறைச்சாரு. சொல்லாம மறைச்சு மாத்திரம் என்ன பிரயோஜனம் சேட்டா? அம்மா அப்பா இவங்க தானே சொல்லியிருந்தா கூட அம்மா அப்பா இல்லைங்கிற ஏக்கத்தோட இருந்திருப்பேன். ஆனா இப்போ அம்மா அப்பா இருந்தும் இல்லையேங்கிற கவலையோட தானே சேட்டா நான் இருந்தேன். அதுக்கு பேசாம இவங்க தான் என் அம்மா அப்பா, நீ தான் என் சேட்டைங்கிற உண்மைய சித்தப்பா சொல்லியிருந்தா கூட எனக்கு அம்மா அப்பா இல்லாட்டியும் எனக்கு என் சேட்டை இருக்கான்ற சந்தோஷத்தோட நான் இருந்திருப்பேனே. சரி, அதனால இப்ப என்னடா? இத்தனை வருஷத்துல நீ தான் என் தங்கச்சின்னு தெரியலனாலும் நான் உன்னை என் சொந்த தங்கச்சியா தான் பார்த்தேன். நீயும் என்கிட்ட அப்படித்தானே இருந்த. ஆனா என்ன ஒண்ணு, இத்தனை வருஷத்துல நீ தான் என் தங்கச்சிங்கிற உண்மை எனக்கு தெரிஞ்சிருந்தா சித்தி உன்னை ஹாஸ்டல்ல விடுறதுக்கு நான் சம்மதிச்சிருக்க மாட்டேன். உன்னை என் கூடயே வச்சு நான் நல்லா பார்த்துருந்துருப்பேன். ஆனா நீ அவங்க பொண்ணுன்னு நினைச்சுதான் அவங்க சொல்றதுக்கெல்லாம் சம்மதிச்சு நான் உன் மேல பாசம் காமிக்காம விட்டுட்டேன். அதை நினைக்கும் போதுதான் இந்த உண்மை முன்னாடியே தெரிஞ்சிருந்தா உன்னை நான் இன்னும் நல்லா சந்தோஷமா பார்த்துருந்துருப்பணும்னு தோணுது. சரி பரவாயில்ல, விட்டுடா, எல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன, அதான் இப்ப எல்லாம் தெரிஞ்சிருச்சுல்ல. இதுக்கப்புறம் நீ என் கூட தானே இருக்க. இனி நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது. அம்மா அப்பா இல்லையேனெல்லாம் நீ எப்பவுமே ஃபீல் பண்ணக்கூடாது. அதான் அண்ணன் நான் இருக்கேன்ல. அழாத ஐஷுமா. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு சேட்டா. வாழ்க்கையில ஒண்ணு எழுந்தாதான் ஒண்ணு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. நீ அம்மா அப்பாவை எழுந்திருந்தாலும் உன்ன மாதிரி ஒரு அண்ணன் எனக்கு இருக்க, அது போதும் எனக்கு. அப்புறம் என்னடா, எதுக்கு இப்ப நீ வருத்தப்பட்டுட்டு இருக்க? இல்ல சேட்டா, மனசு என்னமோ மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரம் இப்படி உன் தோல்ல சாஞ்சிருந்தா சரியாயிடுவேன். சரி ஐஷுமா, நான் உன் கூட தான் இருக்கேன். நீ எதுக்காகவும் கவலைப்படாத. ஐஷுமா, அப்புறம் இன்னொரு விஷயத்த பத்தி உன்கிட்ட பேசணும்னு நினைச்சேன். இப்போ நீ இருக்கிற மனநிலையில இதை சொல்லலாமா வேண்டாமான்னு தெரியல. என்ன சேட்டா, எதா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லு. அது ஒன்றும் இல்லடா, உனக்கும் அவனுக்கும் கல்யாணம் நடந்தது யாருக்கும் தெரியாம நாங்கெல்லாம் யாருமே இல்லாம நடந்துருச்சுல. நானும் உன் கல்யாணத்தை எப்படி எல்லாமோ பண்ணணும்னு ரொம்ப கனவெல்லாம் கண்டு வச்சிருந்தேன்டா. அதே மாதிரி தான் உன் அண்ணியும், அமுதா அண்ணி, கதிர் அண்ணன் எல்லாருமே அவன் கல்யாணத்தை பத்தியும் நிறைய ஆசை கனவு எல்லாமே வச்சிருந்திருப்பாங்கல்ல. எனக்கு நீ எப்படி செல்லமோ அதே மாதிரி இந்த வீட்டுக்கு அவன் தான் செல்லம். உங்க 2 பேரோட கல்யாணத்தையும் எல்லாருமா சேர்ந்து குடும்பமா நல்லபடியா பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். ஆனா அதுக்குள்ள அவன் தான் அவசரப்பட்டு உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டான். சரி, அதுல எந்த தப்பும் இல்ல. ஆனா இப்போ எல்லாருக்காகவும் குடும்பத்துல உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து உங்க 2 பேருக்கும் முறைப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணலாம்னு யோசிச்சிருக்கோம். ஏன்னா நாளைக்கு உங்களுக்கும் எந்த கெட்ட பேரும் வந்துடக்கூடாது இல்லடா. அதான் சிம்பிளா முறைப்படி உங்க 2 பேருக்கும் எல்லாருமா சேர்ந்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு கதிரண்ணன் சொன்னாரு. அப்படியே நாங்க எல்லாரும் உங்க கல்யாணத்தை பார்த்த மாதிரியும் ஆச்சு. அதான் கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். இத அவன்கிட்டயும் உன்கிட்டயும் சொல்லணும். அவன் எப்படியும் சம்மதிச்சிருவான். ஆனா நீ தான் என்ன சொல்லுவேன்னு தெரியல. உனக்கு இதுல சம்மதமா என்னன்னு சொல்லுடா. உனக்கு ஏற்கனவே இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை, நீ அவன் மேல கோவமா இருக்கேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் குடும்பத்துல எல்லாருமே ஆசைப்படுறாங்க. எனக்கும் உன் கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசையா இருக்குடா. என்ன ஐஷுமா சொல்ற? எனக்கு இப்ப அவன் மேல கோவம் இல்ல, நீ அவனை ஏத்துக்கிட்டேன்னு சேட்டங்கிட்ட சொல்லணும் போலதான் இருக்கு. ஆனா சேட்டங்கிட்ட சொன்னா அப்புறம் அவங்க மாமாவும் அத்தையும் பேசின எல்லா விஷயத்தையும் சொல்ல வேண்டி வரும். அதெல்லாம் கேட்டா சேட்டன் ரொம்ப பயந்துருவான். அப்புறம் அவங்களால எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு சேட்டன் தேவையில்லாம டென்ஷன் ஆவான். வேண்டாம், இந்த விஷயம் இப்போதைக்கு சேட்டனுக்கும் தெரிய வேண்டாம். நீ அவன் மேல கோவமா இருக்கேன்னு சேட்டன் நினைச்சிட்டு இருக்கான், அது அப்படியே இருக்கட்டும். ஆனா அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை, சந்தோஷம்தான்.
ஐஷுமா என்னடா, உனக்கு விருப்பம் இல்லைன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் வீட்டில் உள்ளவங்க சந்தோஷத்துக்காகவாவது கொஞ்சம் யோசிச்சு சொல்லுடா. சரி சேட்டா, அது நீங்க எல்லாரும் முடிவு பண்ணிருக்கீங்கன்னும் போது இனி நான் என்ன சொல்றது? உங்க எல்லாருக்கும் என்ன விருப்பமோ அந்த மாதிரி பண்ணுங்க சேட்டா, எனக்கு சம்மதம் தான். ஐஷுமா ரொம்ப தேங்க்ஸ்டா. எங்க சம்மதிக்காம போயிருவியோன்னு நினைச்சேன். ஏன்னா வீட்டில் எல்லாரும் திரும்பவும் உங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருக்காங்க. அவன் சம்மதிச்சிருவான், ஆனா உன்னதான் எப்படி சம்மதிக்க வைப்பணும்னு நினைச்சேன். ஆனா நான் கேட்டதும் நீ சம்மதிப்பேன்னு நினைக்கலடா. என்ன சேட்டா, எனக்கு இருக்கிறது நீ மட்டும்தான். நீ கேட்டு நான் எப்படி சம்மதிக்காம இருப்பேன்? உன் சந்தோஷம்தான் என் சந்தோஷம் சேட்டா. இது போதும் ஐஷுமா. அப்புறம் நான் இப்பவும் சொல்றேன், நீ அவனை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. நீ நினைக்கிற மாதிரி இல்லடா அவன். ஒரு தங்கச்சியா நான் உன்னை எந்த அளவுக்கு நல்லா பாத்துக்கணும்னு நினைக்கிறேனோ அதை விட அதிகமாவே அவன் உன்னை நல்லா பாத்துக்கணும்னு நினைக்கிறான். என்னை விட அவன் உன்னை நல்லா பாத்துக்குவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை உனக்கும் கூடிய சீக்கிரம் வரும். அது எனக்கும் தெரியும் சேட்டா. நான் உன்னை கட்டாயப்படுத்துறேன்னு நினைக்காதடா. ஒரு அண்ணனா நீ சந்தோஷமா வாழணுங்கிற ஆசையில தான் சொல்றேன். யோசிச்சு பார்த்து நல்ல முடிவா எடுடா. சரி, இப்போ மனசு சரியில்லைன்னு சொன்னேன். இதை பத்தியெல்லாம் பேசி திரும்பவும் நான் உன்னை டென்ஷன் பண்ண விரும்பல. கொஞ்ச நேரம் கண்ணை மூடி தூங்குடா, மற்றதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். சரி சேட்டா.